பாடியில பேட் ஸ்மெல்னால அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். பாடி ஆர்டர் கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் உங்களுக்கு 5 டிப்ஸ் சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, ஒரே கிளாத்ஸ் ஆர் டவல்ஸை ரிப்பீட்டடா யூஸ் பண்ணாதீங்க. ஸ்வெட் அப்சர்வ் ஆன கிளாத்ஸ்ல பாக்டீரியாஸ் வேகமா மல்டிப்ளை ஆகும். டிப் நம்பர் 2, அண்டர்ஆர்ம்ஸ் எப்பவுமே ட்ரையா வச்சுக்கோங்க. மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமானா பேட் ஸ்மெல் சீக்கிரமா இன்க்ரீஸ் ஆகும். டிப் நம்பர் 3, தண்ணி நல்லா குடிங்க. நல்ல ஹைட்ரேஷன் பாடிக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 4, ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா ஸ்வெட் நிறைய ஆகும். அப்போ டெஃபினட்டா போய் குளிச்சிருங்க. டிப் நம்பர் 5, பாடி ஆர்டரை ஃப்ரேக்ரன்ஸ்னால கவர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ப்ராப்ளமை டார்கெட் பண்ணி டியோட்ரண்ட்டை சூஸ் பண்ணுங்க. பட் இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ண டைம் இல்ல, இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு தான் அனசையோட கிரீம் பேஸ்ட் டியோட்ரண்ட் இருக்கு. இதோட ஒரு சாஷேவை யூஸ் பண்ணீங்கன்னா 21 டேஸ்க்கு பாடி ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா பாடி ஆர்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த ப்ராடக்ட் அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க.